அன்பிற்குரிய அச்சு ஊடக காட்சி ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு நீங்கள் வந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற ஆகஸ்ட் 22ஆம் நாள் தஞ்சையில் தமிழ் மக்கள் இசை விழா என்கிற ஒரு நிகழ்ச்சியை மக்கள் கலை இலக்கிய கழகம் நடத்த உள்ளது. இந்த இசை விழா என்பது 1994 தொடங்கி 2007 முடிவுற்றது. சில ஆண்டு காலம் இடைநிற்றல் ஆகி மீண்டும் தமிழ் மக்கள் இசை விழா தஞ்சையில் நடைபெற உள்ளது. இந்த இசை விழாவின் தலைப்பு கீழடி நாகரிகத்தை உயர்த்திப்பிடி, வேத நாகரிகத்தை துரத்தியடி, இந்திய வரலாற்றை தென்னிந்தியாவிலிருந்து திருத்தி எழுதும் போர் முழக்கம் என்பது இந்த இசை விழாவின் தலைப்பு. கீழடி நாகரிகத்தை உயர்த்திப்பிடி என்று நாங்கள் பேசுவதற்கான காரணம், கீழடி நாகரிகம் மட்டுமல்ல, கீழடி நாகரிகம் சொல்லக்கூடிய தமிழ் மரபையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் மொழியையும் தமிழ்நாடு என்கிற வரையறை அனைத்தையும் ஒழித்து கட்டுவது, அதற்கு மாற்றாக ஒரே நாடு, ஒரே பண்பாடு, ஒரே மொழி, ஒரே சந்தை என்கிற வகையில் ஒன்றிய அரசு இப்படி ஒரு திணிப்பை அல்லது ஒரு தாக்குதலை நடத்த நடத்தி வருகின்ற இந்த சூழலில் கீழடி நாகரிகத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை உள்ளது. கீழடி நாகரிகம் என்பது தமிழர்கள் வாழ்ந்த தொன்மையை குறித்தும், தமிழர்கள் நாகரிகம் உலகத்திலே முசபடமையா உள்ளிட்ட நாகரிகத்தில் மேம்பட்ட நாகரிகத்தை ஒத்தது தமிழர் நாகரிகம் என்பதை தொல்வாய்வு வழியாக அடையாளப்படுத்துகிறது. இந்த அடையாளம் என்பது ஒன்றிய அரசிற்கு அது உயர்த்தி பிடிக்கக்கூடிய, அது திணிக்க நினைக்கின்ற வேத நாகரிகத்துக்கு எதிரானது. வேத நாகரிகம் என்பது வேறொன்றுமில்லை, அது சமூகத்தை சாதியாக பிரிப்பதும் தீண்டாமையை புகுத்துவதும் அதன் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை கொண்ட ஒரு சமூகமாக இந்த நாட்டை நடத்துவதும் என்கிற பார்ப்பனிய நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது. எனவேதான் இவர்கள் வேத நாகரிகம் என்கிற அவர்கள் கட்டமைக்கின்ற சரஸ்வதி நாகரிகம் என்பதுதான் மேம்பட்டது, தொன்மையானது, அதுதான் இந்திய சமூகத்தின் கடந்த கால வாழ்க்கை நெறிமுறை, இனியும் அந்த வாழ்க்கை நெறிமுறை தான் இங்கு வர வேண்டும் என்கிற இந்த பார்ப்பனிய நோக்கத்தோடு கீழடி நாகரிகத்தை அது அழிக்க பார்க்கிறது, தடுக்க பார்க்கிறது. அந்த வகையில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற திருவள்ளுவருடைய இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தமிழ் சமூகம் என்பது இப்படி ஏற்றத்தாழ்வற்ற, சாதிகளற்ற, மதமற்ற, ஏன் இன்னமும் ஒரு படி போய் கடவுள் என்கிற அந்த கருத்து அவசியப்படாத ஒரு சமூகமாக இருந்துள்ளது என்பதை அடையாளப்படுத்துகிறது கீழடி நாகரிகம். இவையெல்லாம் ஒன்றிய அரசின் பார்ப்பனி சித்தாந்தத்திற்கு எதிரானது. அந்த வகையில்தான் அவர்கள் இதை அழிக்க பார்க்கிறார்கள். கீழடி ஆய்வு குறித்த முடிவுகளை மதிப்பிற்குரிய ஆய்வாளர் திரு கீரா அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு ஒப்படைத்த அந்த ஆய்வையே அவர்கள் இருட்டடிப்பு செய்கிறார்கள், ஆய்வை வெளியிட மறுக்கின்றார்கள். அதற்கு வெவ்வேறு காரணங்களை சொல்கிறார்கள். அதாவது நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற இந்த தொன்மம் என்பது ஆதாரமற்றது என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஏதோ ஒரு வகையில் இப்படி சொல்லி அதன் மூலமாக கீழடி நாகரிகத்தை அது தோண்டப்பட்ட குழியிலேயே புதைப்பதும், அதற்கு பதிலாக இல்லாத ஒரு சரஸ்வதி நாகரிகம், வேத நாகரிகம் என்று சொல்லி அவர்கள் பார்ப்பனிய சமூக நெறியை திணிக்க பார்க்கிறார்கள். அது வேறொன்றுமில்லை, அதைத்தான் சனாதனம் என்கிறோம், அதைத்தான் மனுஸ்மிருதி என்கிறோம், அதைத்தான் உபநிடதங்கள் சொல்கிறோம், அதைத்தான் பார்ப்பனியம் என்று சொல்கிறோம். அந்த வகையில் இந்த 2000 ஆண்டு காலமாக எந்த பார்ப்பனியத்தை எதிர்த்து சித்தரும் புத்தரும் வள்ளலாரும் வைகுண்டரும் தந்தை பெரியாரும் அதேபோல் இன்னும் அம்பேத்கரும் பூலேவும் 100 ஆண்டு கால திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்டுகளும் எதிர்த்து போராடினார்களோ, அந்த பார்ப்பனியத்தை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்வதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சி சதியின் ஒரு வெளிப்பாடுதான் கீழடி நாகரிகத்தை புதைப்பது என்கிற வகையில் இந்த கான்டெக்ஸ்ட், அதாவது இந்த சூழலில் கீழடி நாகரிகத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டியது என்பது ஒன்றிய அரசுடைய ஒரே நாடு
ஒரே மொழி ஒரே பண்பாடு என்கிற பாசிச இந்த அணுகுமுறைக்கு நாம் தருகின்ற பதிலடி என்கிற வகையில் கீழடி நாகரிகத்தை உயர்த்திப்படி இருக்கிறோம். வேத நாகரிகத்தை துரத்தியடி என்பதும் ஏற்கனவே நான் சொன்ன விளக்கத்தின் அடிப்படையில் வேத நாகரிகம் என்பது வேறொன்றுமில்லை, அது ஏற்றத்தாழ்வையும் சாதியையும் தீண்டாமையும் அடிப்படையாக கொண்டது. அதுதான் 2000 ஆண்டு காலமாக எதிர்த்து போராடி தமிழ்நாட்டில் அது தணிக்கப்பட்ட இந்த பார்ப்பனிய இந்த பண்பாட்டை இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு மீட்டுருவாக்கம் செய்யவிருக்கின்றார்கள் என்கிற வகையில் வேத நாகரிகத்தை துரத்தி அடிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இதில் வேறொரு நோக்கம் இருக்கிறது. ஒரே நாடு என்பது கார்ப்பரேட்டுகளுடைய நலனை அடிப்படையாக கொண்டது. மாநிலங்கள் என்று பிரிந்திருப்பது கார்ப்பரேட்டுகள் உள்ளே நுழைவதற்கு மாநிலங்களுடைய மக்களுடைய அந்த மாநில மக்களுடைய அனுமதியை பெறாமலேயே அவர்கள் உள்ளே நுழைந்து தொழில் தொடங்கவோ இயற்கை வளங்களை அழிப்பதற்கோ அல்லது மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிப்பதற்கோ இது தடையாக உள்ளது. எனவேதான் மாநிலம் என்கிற வரையறையை உடைத்துவிட்டு அழித்துவிட்டு அவர்கள் ஒரே நாடு என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்க பார்க்கிறார்கள். அது வேறொன்றும் இல்லை, ஒரே சந்தை என்பதுதான். தடையில்லாமல் கார்ப்பரேட் நுழைவதற்கான ஒரு ஏற்பாடு என்கிற வகையில ஒரே நாடு என்கிற கட்டமைப்புக்கு எதிரானது தமிழ் மாநிலம் என்பது, தமிழ்நாடு என்பது. எனவே தமிழ்நாடு ஏற்கனவே பல்வேறு வகையில் தன்னுடைய உரிமையை இழந்திருக்கின்றது என்கிற வகையில் ஏற்கனவே நாங்க எங்களுடைய தோழமை அமைப்பாகிய மக்கள் அதிகாரத்தின் சார்பிலே தன்னாட்சி உரிமை, அதாவது மாநில உரிமைகளை ஒன்றிய அதிகார குவிப்பை தடுத்திடுவோம், மாநில தன்னாட்சிக்கு போரிடுவோம் என்கிற தலைப்பில் மாநாடு நடத்தியிருக்கிறோம், போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றோம். இப்படி தன்னாட்சி உரிமையை முன்னிலைப்படுத்த வேண்டிய இந்த காலகட்டம் ஏன் வந்தது என்று சொன்னால், மாநிலங்களை ஒழித்து கட்டிவிடுவது ஒரே நாடு என்கிற வகையில் ஒரே சந்தை, அது கார்ப்பரேட்டுகளுக்கான சந்தை. அதிலும் குறிப்பாக அம்பானி, அதானி, அகர்வால், அதே போல ஸ்ரீ சிவ்நாடார் போன்ற இவர்களுக்கான சந்தையாக தமிழ்நாட்டை மாற்றுவது என்கிற வகையில் இதை அனுமதிக்க கூடாது. எனவே மாநிலங்கள் என்கிற வரையறையை அழிக்க நினைக்கின்ற இந்த ஒன்றிய அரசுடைய ஒரே நாடு என்கிற சதியை முறியடிக்க வேண்டும் என்கிற வகையிலும் இந்த கீழடி நாகரிகத்தை உயர்த்தி பிடிப்பது. குறிப்பாக ஒரு மக்களிடமிருந்து மொழியை பிடுங்கிவிட்டால் அந்த மாநிலத்தை அந்த இடத்தை எளிதாக அடிமைப்படுத்தி விடலாம் என்கிற வகையில தான் மொழியை பிடுங்குவது என்கிற வகையில அந்த இடத்தில் இந்தி திணிக்கப்படுகிறது, சமஸ்கிருதம் திணிக்கப்படுகிறது, தமிழ் மொழி பிடுங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, வரலாற்று ரீதியாக நமக்கு மொழி குறித்து இருக்கக்கூடிய புரிதலும் அதிலிருந்து நாம் கிடைக்கப்பெறுகின்ற இந்த பெருமிதமும் அழிக்கப்பட்டு விட்டால், ஏற்கனவே சொன்னது போல மொழியை பிடுங்கிவிட்டால், மொழி மரபை அழித்து விட்டால், மொழி குறித்த பெருமிதத்தை பிடுங்கிவிட்டால் எளிதாக ஒரு மாநிலத்தை அடிமைப்படுத்தி விடலாம். ஏனென்றால் அவங்க ரெசிஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவர்கள் எதிர்த்து போராட மாட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தான் நாம் மொழி குறித்த உணர்வையும் பெருமிதத்தையும் மரபு குறித்த பெருமிதத்தையும் நாம் பெற வேண்டுமானால் அது குறித்த நாம் ஆதாரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதை நமக்கு தருகிறது இந்த கீழடி ஆய்வு. தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற ஒரு மொழி என்கிற வகையில செம்மொழி என்கிற தகுதியும், அதே போல கிமு 600 ஆண்டு காலம் தொன்மத்தையும், இன்னும் ஆய்வு அடுத்தடுத்த ஆய்வுகள்ல வெறும் 600 ஆண்டு காலம் மட்டுமல்ல, கிமு 600 மட்டுமல்ல, அதற்கு முந்தையது சொல்லப்போனா 5000 ஆண்டுகள் அல்லது 6000 ஆண்டுகள் தொன்மத்தை குறிக்கின்ற ஆதாரங்கள் அடுத்தடுத்த அகழாய்வில் கிடைக்க பெற்றிருக்கிறது என்கிற வகையில ஒரு நீண்ட மரபை கொண்டுள்ளது என்கிற புரிதல் நமக்கு ஏற்பட்டால்தான் இந்த மொழி திணிப்புக்கு எதிராக, மாநிலங்கள் அழிக்கப்படுவதற்கு எதிராக மக்கள் போராடுவார்கள் என்கிற வகையில் இந்த கீழடி நாகரிகத்தை உயர்த்திப்பிடி என்பது அது மாநிலங்களை பாதுகாப்பது, மாநில உரிமைகளை பாதுகாப்பது என்கிற நோக்கத்தை கொண்டது. இறுதியாக இதுவரை எழுதப்பட்ட இந்தியா குறித்த வரலாறு எல்லாமே வடக்கிருந்து தொடங்கி எழுதப்பட்டது. அதில் நீங்க பிசி மஜும்தார் எழுதியிருக்காரு, அதே போல RS சர்மா எழுதியிருக்காரு, ரோமிலா தாப்பர் போன்றவர்கள் எழுதியிருக்காங்க. ரோமிலா தாப்பரோ அதே போல RS சர்மாவோ மார்க்சிய கண்ணோட்டத்தில் எழுதியிருந்தாலும் கூட அவர்களுக்கு கீழடி ஆய்வு குறித்த இந்த முடிவுகள் கிடைக்கப்படாத சூழ்நிலையில அவர்கள் யதார்த்தத்தில் இந்தியாவுடைய வடப்பகுதியில் இருந்தா, வட இந்தியாவில் இருந்தா வரலாற்றை அவர்கள் எழுத தொடங்கினார்கள். ஆனால் வரலாறு என்பது தெற்கிலிருந்து தான் எழுதப்பட வேண்டும். ஏனென்றால் அப்படி செழுமையான நாகரிகத்தையும் செழுமையான மரபையும் தொன்மத்தையும் கொண்டது தென் தமிழ்நாடு தான் என்கிற வகையில அதை உறுதிப்படுத்துகின்ற ஆய்வாக கீழடி ஆய்வு என்கிற வகையில நாங்கள் இந்த வருகின்ற இந்த இசைவிழாவில் வரலாற்றை தென்னிந்தியாவிலிருந்து தொடங்கி எழுத வேண்டும். அதை ஒரு போர் முழக்கமாக முன்வைத்து இந்த இசைவிழா நடத்தப்படுகின்றது. எனவே இந்த தகவலை நீங்கள் உங்களது ஊடகத்தின் வழியாக, அச்சு
ஊடகத்தின் வழியாக நீங்கள் கொண்டு செல்லுங்கள், எங்களுக்கு நீங்கள் உதவுங்கள். அனைவரும் இந்த இசைவிழாவுக்கு வர வேண்டும் என்று எங்களது மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். கீழடி அகழ்வாய்வு தொடர்பாக தற்போதைய தாவேக அரசு எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தாவேக அரசு பொறுத்த வரைக்கும் அவர் கல்வித்துறை அமைச்சர் போய் சென்று பார்த்தார் என்பதுதான். அப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட், நாங்கள் கீழடி ஆய்வை நாங்கள் பாதுகாப்போம் என்று அவங்க வாக்குறுதி அளித்திருக்காங்க, அவ்வளவுதான். இனி வரக்கூடிய காலங்களை தான் தெரியும். அதில் முக்கியமாக இது வெறுமனே இந்த வாக்குறுதியோட நின்று போகிற விஷயமா கிடையாது. அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால், ஏற்கனவே அறிவிக்கப்படாமல் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற குறிப்பான செய்தி என்னன்னா, 2014, 2015, 2014, 2015 ஓராண்டு, 2015, 2016 இந்த 2 ஆண்டுகள் தொகுத்தவன் அவர் அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய ஆய்வுகள், அவருடைய கண்டுபிடிப்புகள். அதனுடைய அறிக்கையை 2023 ஜனவரியிலேயே கொண்டு போய் ஒன்றிய தொழில்துறையிட்ட ஒப்படைச்சாச்சு. இப்போ ஒப்படைத்த பிறகு நாம் அறிந்த வரையில அதுல அவங்களுக்கு அதில் உடன்பாடு கொள்ளாதனால சில திருத்தங்களை போடுறாங்க. அப்படி திருத்தங்கள் கோருகின்ற பொழுது நாம் முழுக்க கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து ஆய்வுகளும் 100க்கு 100 சரியானது, எனவே ஒரு புள்ளி ஒரு கமா கூட நான் மாற்ற மாட்டேன் என்று அது உறுதியா இருந்தார். இப்போ அந்த அடிப்படையில் அவங்க அதற்கு பிறகு மேற்கொண்டு பணம் நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடிய அந்த வேலையை நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அகழாய்வு கொடுக்க நிதியை நிப்பாட்டிக்கிட்டாங்க. அதன் பிறகு முந்தைய அரசு அதை பாராட்ட வேண்டும். முந்தைய அரசு என்ன பண்ணாங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறையை வைத்துக்கொண்டு அந்த பணியை மேற்கொண்டு எடுத்து செல்றாங்க. மேற்கொண்டு எடுத்து செல்கின்ற பொழுது சிவகலை, ஆதிச்சநல்லூர், இப்போ இந்த போன்ற பகுதிகள்லாம் கூட தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் மிகவும் பரந்த விரிந்த அளவில் 5400 சொல்ற ஆண்டுகளுக்கு முன்னாடியே கூட மரபு இருக்குது. இவர் கூட 800 ஆண்டுகள் சொன்னாரு அமர்நாத். அப்போ நான் இவன் தோண்ட பார்க்கும்பொழுது இன்னும் முற்பட்ட காலத்துக்கு போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தரவுகள் வருது. இப்போ அந்த அடிப்படையில் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமும் தமிழ்நாட்டுடைய அந்த தொன்மையை நிலைநிறுத்துவதற்கு முன் வரணும். அதைத்தான் நாங்கள் எங்களுடைய ஆகும். அந்த பழைய அரசாங்கம் அதுக்கு முந்தைய அரசு ஒவ்வொரு ஆண்டு 8 கோடி ஒதுக்கியிருக்காங்க. சிவகலைக்கா இருக்கட்டும், ஆதிச்சநல்லூர்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டகை மாதிரி நிற்குது, கொட்டகை மாதிரி கிடக்குது. அப்போ இதை தமிழ்நாட்டினுடைய இந்த அகலாய்வை அது நீடிச்சு கொண்டு வரதுக்கு ஒன்றிய அரசு விருப்பம் இல்லாமல் இருக்குது. காரணம், தோழர் குறிப்பிட்டு சொன்னது போல அவங்களுடைய வேத நாகரிகம், சரஸ்வதி நாகரிகம் சொல்லக்கூடிய மழை காலத்துல ஓடக்கூடிய ஆறு இல்லையா, அந்த ஆற்றை காமிச்சு அதுதான் சரஸ்வதி நதியை சொல்றாங்க. அப்படி ஒரு நதியே இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த கீழடி நாகரிகம் என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய தொன்மையில் உள்ள அனைத்து விதமான தோண்டுதல்களும் அந்த அகலாய்வு பணிகளும் இன்னும் தோண்ட எக்கச்சக்கமான நலவிற்கான விஷயங்கள் நாம் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது முடக்கப்பட்டிருக்குது. அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் இதில் முனைப்பு காட்டணும். ஏன்னா இந்த தமிழ்நாடு அரசும் கூட தனிச்சை செய்யறது, அப்படி செய்ய முடியாது. ஒன்றிய அரசுடைய அனுமதியை பெற்றுத்தான் கீழடியா இருக்கட்டும் அல்லது சிவகலையா இருக்கட்டும் ஆதிச்சல் எல்லாமே கூட செய்யப்பட்டது. ஆனால் நிதி கொடுக்கல. அப்போ இந்த அரசு போராடுறோம், ஒன்றிய அரசு கிட்ட நிதி கொடுங்க, தமிழ்நாட்டில் அகலாய்ப்படியே இன்னும் மேல் வளர்த்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை இவங்க சொல்ல வேண்டும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முந்தைய தோன்றியது தமிழ்னு சொல்றோம். ஆராய்ச்சிகள் கூட அதை தான் குறிப்பிடுது. ஆனா திரு ஜகத் கஸ்பர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில தமிழருடைய காலத்தை பகுத்தாய்த்து சொல்கிறார், இது 4வது காலகட்டம் அப்படின்ற. இந்த மாதிரி தனி மனிதர்கள் தமிழை குறித்து கருத்துக்கள் தெரிவிப்பது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்தை? தனி மனிதர்கள் கருத்து சொல்லலாம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இல்ல, தமிழை பகுத்தாய்த்து சொல்றாங்க இல்லையா, ஒரு பெரிய தமிழினத்திற்கான காலகட்டத்தை தனி மனிதர்கள் எப்படி தீர்மானிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதுல இல்லை, அது முடியாது. அதனாலதான் பொதுவா இலக்கியங்கள் வழியாக இந்த மாதிரி தொன்மத்தை நீங்க சொல்லக்கூடிய காலங்களை வரையறை செய்வது ஒண்ணு. அழிக்க முடியாத ஒரு ஆதாரம் என்று சொன்னால் அது இந்த தொல்லாய்வு தான். அதனாலதான் நாங்க இதை முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸா நாங்க எடுத்துக்கொண்டு அதுதான் மரியாதைக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அந்த ஆய்வு என்பது அசைக்க முடியாது. அது கார்பன் டேட்டிங் என்கிற ஒரு முறையில ப்ராசஸ் செய்யப்பட்டது, அது உறுதிப்படுத்தப்பட்டது. அதுதான் இது உறுதி செய்வதற்கான இப்ப இருக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு ப்ராசஸிங் மெத்தட் என்கிற வகையில அது சரியானது. இன்னும் சொல்ல போனாக்கா இந்த மாதிரி ஆய்வுகள்ல 6000 ஆண்டு என்று அவர் கன்க்ளூட் பண்ணியிருக்காரு, அவர் முடிவு செய்திருக்காரு. சொல்லப்போனால் இந்த மாதிரி ஆய்வில் ஒரு 500 ஆண்டு முன்பின் இருக்கலாம் டாலரன்ஸ் என்கிற வகையில். இது ஒன்று அவரோட ஆய்வில், தோழர் சொன்னது போல அந்த 2 கட்ட ஆய்வில். இப்போ தமிழ்நாடு அரசு அதுக்கு பிறகு 2023 ஒன்றிய அரசு கைவிட்ட பிறகு இவங்க எடுத்துக்கொண்ட முயற்சியில் செஞ்சாங்க இல்லையா, அதில் இன்னும் புதிய 1500 இன்னும் 5000 ஆண்டுகள் இந்த தொன்மை கொண்டது என்பதா. எனவே இதைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும்.
தனிநபர்கள் அவங்க சில இலக்கியங்கள் வழியாகவோ வேற சில ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு பேசலாம். இது விவாதத்துக்குரிய இடம் இல்லது என்றாலும் நாங்கள் இதை ஆதாரமாக எடுத்துக்கொள்றோம். இந்த இசை விழா எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க இன்றைய காலகட்ட இளைஞர்கள் மத்தியில இந்த இசை விழா அறியப்படுத்தலாம்? இதில் என்ன தாக்கத்தை இருந்தது? நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த காலகட்டத்தில் நாங்கள் இந்த தலைப்பை எடுத்துக்கொள்றோங்கிறது முக்கியமானது. அதுதான், அதாவது மாநிலங்களை ஒழித்து கட்டுவது, மொழி அடிப்படையில் மாநிலங்கள் கூடாது. ஏற்கனவே வட மாநிலங்களில் கிட்டத்தட்ட இப்போ பீகார் எடுத்துக்கிட்டா போஜ்புரி கிடையாது, அங்கே ஹிந்தி தான். ஏன் குஜராத், மோடி பிறந்த குஜராத்திலேயே குஜராத் மொழி என்பதை விட அங்கேயும் ஹிந்தி தான். தங்களுடைய மொழி குறித்த பெருமிதத்தை ஒழித்து கட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே ஹிந்தி தான் என்கிற. ஆனால் அதில் தனித்து நிற்பது எதுன்னு சொன்னாக்கா தமிழ்நாடு மட்டும்தான். இன்னும் சொல்ல போனாக்கா மகாராஷ்டிராவில் அதாவது இந்த மொழி திணிப்பு மும்மொழி திட்டம் என்று வந்த பொழுது முந்தைய தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அவர் முன்னாள் முதல்வர் தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னோன்னே மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே என்ன சொன்னார்னாக்கா, ஒரு மாநிலத்தின் மொழி அடிக்கப்படும் போது அதற்கு எதிராக எப்படி போராட வேண்டும் என்பதை நம்ம தமிழ் மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளணும் என்றெல்லாம் சொன்னார். அப்படி தமிழ்நாடு தனித்து நிற்குது. இதுதான் அவங்களுக்கு சிக்கலாக இருக்குது. தமிழ்நாடு தனித்து நிற்குது, அதுதான் அவங்களுக்கு சிக்கலாக இருக்குது. எனவே தான் தமிழ்நாட்டை நோக்கி இது தாக்குதல் நடத்தப்படுகின்ற இந்த கான்டெக்ட்ல, இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடை நம்ம டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக இப்படி கீழடி நாகரிகத்தை உயர்த்தி பிடிப்போம், நமது பெருமிதத்தை நாம் அறிந்து கொள்ளும் என்பதுதான் இந்த கான்டெக்ட்ல நான் இந்த முழக்கத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த இசை விழாவை இந்த தலைப்பில் வைக்கிறோம். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.